ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃபுல் லஞ்ச் மெனு தாங்க. அது என்னெல்லாம் செஞ்சுருக்கோம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது முருகன் ஸ்பெஷலுங்க. அதுக்கு வந்து நீங்கள் சாம்பார் வச்சுருக்கோம். சாம்பாருக்கு வந்து நம்ம எப்பவும் போல் தான் பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே குக்கரில் வச்சு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் கண்டிப்பாக ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டாலே நல்லாயிருக்கும். வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் மண்டிக்கு தாளிச்சு விட போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம கடுகு வெந்தயம் தானே போடுவோம். வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயும் போட்டு நல்லா வெண்டைக்காய் தனியாக ஒரு சட்டியில் வதக்கிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வெண்டைக்காயும் அதில் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் புளி, தக்காளியும் புளியும் பார்த்து பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும். போட்டு அந்த பக்கம் அந்த மண்டி வெந்துட்டுருக்கு. இந்த பக்கத்து வந்து நான் சாம்பாரில் காயெல்லாம் போட்டுட்டேன். எல்லா காயுமே கத்திரிக்காய், அவரைக்காய், கண்டிப்பாக பூசணிக்காய், முருகனுக்கு வந்து பூசணிக்காய் சாம்பார் ரொம்ப ஸ்பெஷல். வெள்ளை பூசணிக்காய் போட்டு அந்த காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இல்லை சாம்பார் தூள் தான் இருக்குன்னா அதை சாம்பார் தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு, காய் வெந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் உப்பு போட்டு கடைசியில் நம்ம வந்து புளி, தக்காளி போட்டதுக்கு பேலன்ஸ் பண்ணி நம்ம புளியை கரைச்சி இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்க வேண்டியது. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு பெருங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா சாம்பார் சூப்பரான சாம்பார் ரெடி. பூசணிக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதே மாதிரி முருகனுக்கு ஸ்பெஷல் பூசணிக்காய் சாம்பார் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் மண்டியும் நம்மளுக்கு பக்கத்தடுப்பில் மண்டி நம்ம கூட்டியாச்சு. இப்போ வெங்காயம் இது வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு புளி வந்து அதே மாதிரி ஒரு மாங்காய் சேர்த்து போட்டிருக்கேன். மாங்காய் போட்டு மண்டி வச்சு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். மாங்காய் மண்டி, மாங்காய், குடமிளகா, வெண்டைக்காய், இது 3 பொருள் போட்டிருக்கேன் நான். போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சாம்பாருக்கு வச்சு தாளிச்சாச்சு. இதை இறக்கி வச்சிட வேண்டியதான். அடுத்து நம்ம வந்து முட்டைக்கோஸு, கேரட்டு நைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து விட்ருக்கோம். அது எப்படின்னா கடுகு, பருப்பு, வரமிளகா போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதையும் போட்டுட்டு முட்டைக்கோசையும் கேரட்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கும்போது தேங்காய் துருவி போட்டு இறக்கணும்னா சூப்பரான கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. தேவையான முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிரும். இதுக்கு கடைசியில் வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியில் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம இறக்கிற வேண்டியதுதான். அதே மாதிரி நம்மளுக்கு அங்கிட்டு மண்டி வெந்துருச்சு அப்படின்னா மண்டி இறக்கி வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து அடுத்த காய் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்படி தாங்க 2 அடுப்புலையுமே இங்கிட்ட ஒன்றா நம்ம செய்யும்போது டக்கு டக்குன்னு வேலை முடிச்சிடும். சாப்பாடை மட்டும் வெளியில் விறகடுப்பில் வச்சுட்டேன். தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சு. சூப்பரான கேரட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம வந்து இதில் வந்து இனி அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பலாக்காயும் உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன். எனக்கு குக்கரில் போட்டு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம பெரட்டல் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பரங்கிக்காயும் மண்டி வைக்கிறோம். அதுக்கும் இப்படி தான் வெங்காயம், தக்காளி தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, வெந்தயம் போடணும். போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளிலாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய், இது கண்டிப்பாக முருகனுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். பூசணிக்காய் இனிப்பு போட்டு வைக்கணும். வெல்லம் போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். எந்த கோயில்லையுமே எந்த ஒரு அன்னதானத்துலையுமே இது இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதனால் அதையும் வச்சு நம்ம வந்து தேவையான அளவு நல்லா மஞ்சள் பூசணிக்காய் போட்டு வதக்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கொஞ்சமாக புளி ஊற்றணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு அங்கிட்டு வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பெரட்டலுக்கு அதே மாதிரி தான் பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி போட்டுட்டு இந்த நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல இது பலாக்காயும் உருளைக்கிழங்கும் அதையும் நம்ம அதில் கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு மசாலா போடணும். மசாலா போட்டு கடைசியில் தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காய், சோம்பு, சீரகம்,
இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு அரைச்சி ஊற்றி டக்குன்னு என்ன வெந்தது தானே நம்மளுக்கு மசாலாலாம் அதை சேர்ந்தா ஒரு 10 நிமிஷத்துலேயே இதை வச்சு நம்ம இறக்கிடலாம். அதை இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் இதுவும் நல்லா அந்த காய் நல்லா வெந்து வரணும். கடைசியில் தான் நம்ம இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு வெல்லம் சேர்த்து நம்ம இறக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ மஞ்சள் பூசணிக்காய் செமையாக ரெடி ஆயிடுச்சு. மஞ்சள் பூசணிக்காய் புளிக்கறி. அது வந்து நாங்கள் பரங்கிக்காய் புளிக்கறி. அதுக்கப்புறம் நம்ம கூட்டு வந்து நாங்கள் மஞ்சத்தூள் போடாமல் தான் வைக்கிறது. அது வந்து பாசிப்பருப்பு, எல்லாருக்கும் பாசிப்பருப்பு, சவுச்சவு கூட்டு தான். வெங்காயம் எல்லாமே நம்ம குக்கரில் போட்டு 2 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா டக்குன்னு வெந்துடும். தேங்காய் ஜீரகம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி அதை இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கூட்டுக்கும் பருப்பு நெய்க்கும் சேர்த்தாப்புலே நம்ம லேசாக வறுத்துட்டு நம்ம வேக வச்சோம்னா 2க்குமே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டு தட்டி போட்டுட்டு ஜீரகம் கொஞ்சம் கை நெய் தேய்ச்சி ஜீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நெய் நம்ம நிறைய இதில் நெய் ஊற்றி வச்சிட்டோம்னா பருப்பு நெய் ரெடி ஆகிடும். தேவையான அளவு உப்பும் போட்டு ரெடி பண்ணி வச்சிட வேண்டியதுதான். பருப்பு நெய் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சு, நெய் ஊற்றியாச்சு, பருப்பு நெய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இனி நம்ம சாப்பிட்றதுக்கு சாதம் அங்கிட்டு வெந்துட்டுருக்கு. ரசம் வைக்கணும் இல்லையா? ரசம் நம்ம வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக வச்ச தண்ணியிலே நான் புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். பருப்பு ரசமாகவே வச்சாச்சு. ரசம் வைக்கிறது யூஸ்வல் எப்போவும் வைக்கிற மெத்தடே தான். எல்லாம் மிக்சியில் போட்டு தக்காளி புளியெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு தாளித்து இறக்கியாச்சு. மல்லித்தலை ரசம் தான், சூப்பரான ரசம். பாருங்கள், நம்ம வீட்டில் கூட்டு, மண்டி, பெரட்டல், பொரியல், பரங்கிக்காய் புளிக்கறி, இதோட பருப்பு நெய், அப்பளம், பாயாசம், சாதம். அவ்வளோதாங்க. சூப்பரான லஞ்ச் மெனு தானே, ஃபுல் லஞ்ச் மெனு. இதில் கண்டிப்பாக நம்ம எல்லாமே ப்ரோனுக்குள்ளது எல்லாமே நம்ம வச்சாச்சு. வாழைக்காயும் வறுத்து வச்சிட்டோம்னா செமையான ஃபுல் லஞ்ச் மெனு ரெடி ஆகிடும். பாசிப்பருப்பு பச்சரிசி வச்சு தான் பாயசம் வச்சுருக்கேன். எல்லாம் பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சுட்டு பச்சரிசி தேங்காய் அரைச்சி அதில் சேர்த்துட்டு நல்லா அதுக்கப்புறம் வெல்லம் போட்டுட்டு முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளித்து சூப்பரான